நேற்று நிதித்துறை அமைச்சர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காரு. அவருக்கு நிதின்ற வார்த்தை கூட தெரியல, நீதின்னு சொல்றாரு. அப்படியாப்பட்டவர் ஒரு நிதி அமைச்சரா இருக்காரு. 1,58,000 வந்து கடன் சுமை இருக்குன்றாங்க ஒரு தனி மனிதன் மேல. இவர் ஒரு கருத்து சொல்றாரு, முதன்மை செயலாளர் செக்ரட்டரி அவர் ஒரு கருத்து சொல்றாரு. எல்லாமே முன்பு பின் முரண்பாடா இருக்கு. இவங்களுடைய வெள்ளை அறிக்கை நீதி என்று சொல்லுகிற ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறார். நிலைமை என்னவாகும் என்று கேட்கிறீர்கள். அந்தோ தமிழகமே என்று எனக்கு மனம் தோன்றும், அவ்வளவுதான். அதே போல சார், இந்த மேகதாது விவகாரத்துல டி.கே. சிவகுமார் நான் அணையை கட்டியே தருவேன், எனக்கு மட்டும் சார் திமுக தான் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது, நான் கட்ட முடியாத மாதிரி இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன், எதிர்ப்பு தெரிவித்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து தீர்ப்பு இருக்கிறது, அதை யாரும் மீறிவிட முடியாது. எங்களுக்கு அனுப்பி அது அந்த எல்லாத்தையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முழு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் முடியும். அது தமிழ்நாடு முழு சாட்டிஸ்ஃபை கொடுக்காது, அதனால் கிடைக்காது. அதனால விடுங்க. அதே போல சனிக்கிழமை ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்கள் பிடிப்பு செய்யற வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னு பரவலா எதிர்கட்சிகள் அனைவரும் குற்றம் சாட்டுறாங்க. அந்த மற்ற கட்சிகளில் இருந்து சனிக்கிழமை தோறும் வந்து ஆட்களை பிடிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் அந்த மாதிரி செய்திகள்லாம் போறதில்லை. நான் மீறி அவங்க மேகதாது கட்டினா தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? இவங்க என்ன முடிவு எடுக்கலாம்? ஒரு சீனியர் பொலிட்டீஷியனு மேகதாது விவகாரத்துல நீங்க நல்லா அனுபவசாலி. ஏற்கனவே மேகதாது விஷயத்துல ஒண்ணு அவர் சொல்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் பதில் எழுதணும். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க தப்பு, நீ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு மேல சொல்றதா நீ வேணா இரு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது கேள்வி வந்து விடும், தயவு வேண்டாம்னு எழுதியிருக்கணும். இது டெலிபோனில் பேசி லெட்டர் எழுதியிருக்கணும். அந்த லெட்டருக்கு அவர் என்ன பதில் எழுதியிருக்காரு சொல்லியிருக்கணும். சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கூட்டி தான் அந்த தீர்மானத்தை ஒன்று எழுதி அனுப்பணும். அதையெல்லாம் செய்திருக்கணும். செய்யலை, அதுவும் செய்யணும். அதனால அவரே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதை சர்வ கட்சி கூட்டத்தை காவேரிக்கா கூட்டுவார் கலைஞர் யாரா இருந்தாலும் டக்கு. ஆனா இவர் வந்து கூட்டவே இல்லையே. சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க காவேரிக்காக. அந்த மாதிரி கூட்டி இருக்க வேண்டிய ஒரு தமிழக அரசு அதை பத்தி தெரியுதுங்களா தெரியலையா? அவர் எப்படி பண்ணணுன்றது ஒரு சீனியர் மினிஸ்டர் மாதிரி அவர் சர்வ கட்சி கூட்டுறதே தெரியாது, ஒரு கட்சி கூட்டமும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க கட்சி கூட்டம் தான் தெரியும். இப்ப கடந்த ஒரு மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி எப்படி எது பிரதிபலிக்குது திமுக பார்வையில? அது ஒன்றும் பிரதிபலிக்கிறது தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு 30 நாளுக்குள்ள அதிகரிச்சிருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாள் 3 குழந்தைகள் வந்து பாலியல் வன்புணருக்கு உள்ளாகி இருக்காங்க. அதை மறந்துட்டு சிஎம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சார் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்னால பத்திரிகையே படிக்க முடியல. இது செய்திகளை படிக்க மனசு வெதும்பி போகிறது. அதனால ஹெட்லைன் மட்டும் பாட்டு விட்டுருது, பத்திரிகை படிக்கிறது. அந்த குற்றங்களுக்கு எந்த சார் இது பண்ணலாம்? அந்த இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. சிங்கப்பெண் படை கூட இருக்கு. சிங்கப்படையா கிங்கப்படையா அது அயோக்கிய தண்டனைகளை ஷூட் பண்ணணும். தேங்க்யூ சார்.